வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்த வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுல் எஃபர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து தெரிவதற்கு மட்டுமல்ல, அதை பற்றின உபயோகங்கள், அதை பற்றின புரிதல்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனல் மிக உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய வானிலை முன்னறிவிப்பு 15 டிசம்பர் 2025 உங்களுக்காக. இந்த வானிலை மாற்றங்களில் கிட்டத்தட்ட ஒரு தொய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வடகிழக்கு பருவமழை. இது கிழக்கு திசை காற்று மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது 2 நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரு சுற்றுமழையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதுக்கு மேலே திரும்பியும் தொய்வு நிலையை நோக்கியே செல்லும். காரணம் என்னென்று நேற்று நான் விளக்கியிருக்கேன். அதோட வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிழக்கு திசை காற்று இன்று மாலை இரவு முதல் தமிழகத்தில் கடற்கரையை நோக்கி வர ஆரம்பிக்கும். நாளை காலையில் ஒரு சில பகுதிகளில் மழை தொடங்க இருக்கிறது. அது எங்கே, என்ன, எப்படின்றதை பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சவுதி அரேபியன் கண்ட்ரீஸில், அதாவது சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான், ஈரான், ஈராக் இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த மேற்கத்திய கலக்கம் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மழையையும் ஸ்னோஃபால் ஆக்டிவிட்டி, பனிப்பொழிவையும் அதிகரித்திருக்கிறது. அண்டு வட இந்திய பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம், குறைந்தபட்ச வெப்பநிலையானது அதிகம் சிங்கிள் டிஜிட்டில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. லடாக் பகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா -1, -5 வரலையும் போகுது. அது மாதிரியான காரணம் அதனால். அதே நேரத்தில் மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு உயரழுத்தம் இருக்குது. அந்த உயரழுத்தம் கிட்டத்தட்ட ஆந்திர பகுதிகளிலிருந்து வட தமிழகம் வரலையும் நீடிக்குது. இந்த கிழக்கு திசை காற்று வந்ததுக்கு அப்புறமா அது சற்று மேலெழும்பி செல்லவும், மேலும் இந்த மழை காரணமாக, இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக ஒரு மழையும் இன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் அடுத்த 2-3 நாட்களுக்கு இயல்பை ஒட்டி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3 பணி இருக்கும். ஆனால் இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை 15, 17 அந்த மாதிரி இருந்த வெப்பநிலை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சேட்டலைட் புகைப்படத்தை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த சவுதி அரேபியா பகுதிகளில் அடர்ந்த மலைமேகங்களும், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் மலைமேகங்களும் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்னோஃபால் அதுக்கான அமைப்புகளும் நமக்கு தெரியுது. இந்த தென்சீன கடல் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில், சவுத் ஈஸ்ட் பேன்னு சொல்லக்கூடிய இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் வரலையும் மலைமேகங்கள் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அடர்த்தியான மலைமேகங்களை நம்ம பார்க்க முடியலை. பட் இருந்தாலும் வானிலை படிமங்கள் சிலது எதிர்பார்க்குது. எந்த அளவுக்கு அது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் துருவ பகுதிகள், சதன் ஹெமிஸ்பியரில் மான்சூன் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த புகைப்படம் பொறுத்தவரையிலையும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் இயல்பை ஒட்டிய வெப்பநிலையே நிலவும். 21 டிகிரி வரலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகும். உட்புற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட 1 டிகிரி வரலும் குறைந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி ஒசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூரு மற்றும் கேரளா, கர்நாடக பகுதிகளில் 1 முதல் 3 டிகிரி வரலும் இயல்பை விட குறைந்து காணப்படும். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி என்செம்பிள்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டே வரோம். 24 மணி நேரம் குறைந்தது, ஆவரேஜ் அதிகம். அதே மாதிரி 3 நாட்கள், 7 நாட்கள், 14 நாட்கள்னு நம்ம பார்க்குற அந்த அமைப்பில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடிய கிழக்கு திசை காற்றாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 5 மாவட்டங்களுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள். அதாவது நல்ல மழைனா கனமழையாக இருக்குமா அப்படிங்கிற எபிசோடு இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 2-3 நாட்கள் ஓரளவுக்கு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகட்டும், திருவள்ளூர், கடலூர், பாண்டிச்சேரி கூட ஓரளவுக்கு நல்ல மழை இருக்கும். பட் ஆனால் பாண்டிச்சேரிக்கு மேலே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மிதமான மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இது அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மேற்கு திசை காற்றினுடைய தாக்கம் குறைவாக இருப்பதனால இந்த நிகழ்வு பெருசாக எதிர்பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்கள்கிட்டேருந்து நமக்கு இதில் புரியுது. அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டமாகட்டும், கீழே மதுரை, திருச்சி, சேலம்,
ஈரோடு, கோவை, உதகை மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை கொடுக்கல. ஓரளவுக்கு மிதமான மழையை தான் இது தொடர்ந்து காட்டிக்கிட்டு வருது. ஸோ இந்த ஆவரேஜில் நம்ம இதையும் கடந்த ஒரு வாரத்தில் இது காட்டின அமைப்புகளையும் பார்த்தால் இது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேரளாவிலையும் இதே மாதிரியான அமைப்பு சற்று கூடுதலாக, அதாவது ஒரு எம்எம் கூடுதலாக இருக்குது. பட் பெரிய அளவுக்கு மழையை கேரளாவில் காட்டலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, அதாவது இன்று மாலை இரவுக்கு பிறகு தான் அந்த கிழக்கு திசை காற்று முழுவதுமாக நமக்கு தமிழகத்துக்கு வருது. அதை பேஸ் பண்ணி நாளைக்கு விடியற் காலையில் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள் வறண்ட வானிலையிலேயே இருக்கும். நாளை பிறகு காலைக்கு பிறகாக இந்த மழை தாக்கம் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும். முற்பகலுக்கு பிறகாக உட்புற மாவட்டங்களுக்கு மழை செல்ல இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம முன்னாடி காட்டின ஸ்லைடில் மழை இல்லைன்னு இல்லை, எல்லா மழையும் இருக்குது, எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய கனமழை நிகழ்வு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வானிலை புகைப்படம் காட்டியிருக்கு. ஸோ இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதை பற்றின விவரங்கள் முழுவதுமாக நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவிடப்படுது. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்நேர அப்டேட்டுகள் அங்கே தொடர்ந்து கொடுக்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.